ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். ஸோ நெய் ஊற்றிட்டு நெய் வந்து சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அதோட வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நேற்று நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூனு தயிரும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினா இலையும் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து போடுவோம். என்னோடய குழந்தைங்க 2 பேருக்குமே வந்து மீல் மேக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாணியில் போட்டால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் மீல் மேக்கர் வந்து பிரியாணிக்கு போடுவீங்களா? இல்லை மீல் மேக்கர் வச்சு நீங்கள் வேறு என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.